காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களோட ஹோஸ்ட் உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. இது இப்போது பெப்பர்ஸ் டிவி ஸ்டுடியோலேருந்து உங்களுக்கு லைவாக நேரலையில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இதனோட மறு ஒளிபரப்பு எவ்ரி சாட்டர்டே நைட் நீங்கள் 9 o'clock. இந்த நிகழ்ச்சி இப்போ ஒரு மணி நேரம் லைவ்ல போகும். ஆனால் அதுக்கப்புறமும் வர கால்ஸ் எல்லாம் நாங்கள் அப் டு 5 o'clock வரைக்கும் அட்டென்ட் பண்ணுறோம். ஸோ அதையெல்லாம் டெய்லி 1 to 1:30 PM ஒளிபரப்பு பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் பார்க்க முடியல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுக்காகவே நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ யூடியூப்பில் போய் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா யாருக்கெல்லாம் அவங்க பிரச்சனையை மனம் விட்டு பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தளம் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை துல்லியமாக இதுதான் எனக்கு பிரச்சனை, என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய கிரீஃப், ஒரு சால்வே தீர்க்கவே முடியாத ஒரு சோகம் என்ன அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம இதுதான் அப்படின்னு சொன்னோம்னாலே 50% ப்ராப்ளம் தீர்ந்துடும். ஸோ பல நேரங்களில் நமக்கு அது சொல்ல தெரியல. ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியில் பேசினவங்களுக்கெல்லாம் அது ஒரு கான்ஃபிடென்ஸ், ஃபஸ்ட்டு இதுதான் என் பிரச்சனைன்னு நான் பேசியிருக்கேன்றது அவங்களோட மேல் மனதில் நல்லா பதியும் பொழுது அடுத்தது சரி இதுக்கு எப்படியெல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை உடனே வந்துடும். அது தானாகவே வந்துடும். ஏன்னா மனிதனுக்கு எப்போவுமே நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும், நம்ம ஜாலியாக இருக்கணும், நம்ம வல்லமையோடு இருக்கணும், வலிவோடு இருக்கணும், சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உயிர் துடிப்பாக இருக்குது. ஸோ அதனால் அது நம்மளையும் அறியாமல் நமக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆற்றலை கொடுக்கும். அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய மக்களோட நம்மளை கனெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம மனம் விட்டு நம்மளோட பிரச்சனையை பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மனம் விட்டு பிரச்சனையை பேசும் பொழுது இப்போ நான் பார்க்குறேன், அந்த காலத்துலலாம் ரொம்ப ஈஸியாக ஃபேமிலிக்குள்ளேயே கூட நிறைய மனம் விட்டு பேசிப்பாங்க. அண்ட் ஃபேமிலியிலே இந்த பிரச்சனையை இவங்களுக்கு தீர்த்து வைக்கணுங்கிற ஆங்கிளில் ஒரு சில நல்ல மனிதர்கள் ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஒன்றுமே இல்லைன்னா கூட சரி இவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லி அழுகலாம் அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் சப்போர்ட்டாக ஒரு தூண் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் யாருமே என்னன்னா யாருடைய கதையும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா பல நேரங்களில் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வந்ததே அந்த மாதிரி எதையோ சொல்ல போய் ஏதோ ஆகி இது ஒரு பெரிய காசிப் மாதிரி, இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி இன்னைக்கு பயங்கரமாக எல்லாரும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனாலே பயந்து சரி நம்ம ஏதோ கேட்க போய் ஏதோ பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாமே ரொம்ப மேலோட்டமாக ஹாய் பாய், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி திவாலி இப்படி தான் பேசணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதை தாண்டி உறவுகளில் ஏதோ பிரச்சனை கொஞ்சம் நான் அடுப்பில் பால் வச்சுருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ 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 அவங்களோட கால் கனெக்ட் ஆகலை, திருப்பி முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி பல பேர் கொஞ்சம் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பிரச்சனையை பேசுறது இந்த காலத்தில் இது சரியில்லாமையும் இருக்குது சில நேரத்தில். அடுத்தது என்னென்னா இப்போ தன் மனைவி, கணவன், பிள்ளைகள் இதுதான் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுருங்கி போயிட்டாங்க. அதாவது இது மட்டுமே ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இந்த இன்டிமேசினா இந்த 3 உறவுகள் தான், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள். அப்புறம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் சகோதரர்கள் சகோதரிக்குள்ள. கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த சிப்ளிங்ஸே ரொம்ப வேற்று மனிதர்கள் மாதிரி ஆயிடுறாங்க. எனக்கு ரொம்ப சில நேரத்தில் வேடிக்கையாக கூட இருக்குது. அதாவது எல்லாருமே தாய்மார்கள் ஆகிட்டு எல்லாருமே பெற்றோர்கள் ஆனதுக்கப்புறம் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், சொன்ன பேச்சை கேட்கல, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்கும். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கள், கொஞ்சம் உரக்க பேசுங்க, உங்களோட மொபைல் கிட்ட வச்சு கொஞ்சம் உரக்க பேசுங்க. உங்களோட வாய்ஸ் சரியாக கேட்கலங்க, நடுவில் கொஞ்சம் தெளிவாக வந்தது, அப்புறம் திருப்பி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. சொல்லுங்க.
இல்ல உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. சரி சொல்லுங்க மேடம். அதான் மேடம், ஆக்சுவலி எனக்கு என் ஒய்ஃப் மேரேஜ் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. சரிங்க. ஒரு சின்ன எங்க அப்பா ஒரு திட்டாரு, மறுபடியும் அதுக்கு மேல அவங்க வீட்டுல எனக்கு கொஞ்சம் திட்டாங்க. சரி. சின்ன சின்ன பிரச்சனை இப்ப என்னாச்சுன்னா, இப்ப சரியா பேசுறதுனால இப்ப கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு பெற்றோர்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ்ல? நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். அதனால என்னாச்சுன்னா ப்ராப்ளம் ஆனதும் இழுத்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் பெரிய காரியமாயிடுச்சு, சரியா பேசுறது இல்ல. அதனாலதான் என்னன்னா சின்ன பிரச்சனை வந்தா கூட கொஞ்சம் பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கு. இப்ப நீங்களும் உங்க மனைவியும் ஒன்னா இருக்கீங்களா இல்ல பிரிஞ்சிட்டீங்களா? இல்ல ஒன்னாதான் இருக்கீங்க. நீங்களும் உங்க மனைவி மட்டும் இருக்கீங்களா இல்ல கூட பெற்றோர்கள் இருக்காங்களா? இல்ல நாங்க 2 பேர் மட்டும். சரி. பிள்ளைகள்லாம் இல்ல? ஒரு பெண் குழந்தை. ஒரு பெண் குழந்தை. எத்தனை வயசு குழந்தைக்கு? 2.5 வயசு. சரி, ஓகே. இப்ப அவங்க வேலைக்கு போறாங்களா? இல்ல அவங்க ஹவுஸ் வைஃப். இப்போ உங்க 2 பேருக்கும் அவ்வளவா கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி இல்லைங்கிறீங்க? இல்ல எங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. அந்த பிரச்சனைனால என்னன்னா எங்களுக்குள்ள இருக்கிறதோ சின்ன அப்பப்ப ஒரு மனஸ்தாபம் இந்த மாதிரிலாம் வந்துட்டே இருக்கு. சோ உங்களோட கேள்வி என்ன? அதான் மேடம், இது என்ன, இது எப்படி என்ன, சும்மா நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் எப்படி ரிலீவ் ஆகுது? அதாவது நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரி பெற்றோர்கள் இன்டர்ஃபியர் பண்றதுனால தம்பதியருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா, நீங்க 2 பேருமே ஒரு முடிவு எடுத்து உங்க 2 பெற்றோர்கள் கையிலையுமே சொல்லிடணும். இந்த மாதிரி தவறா நினைச்சுக்காதீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். எங்க குழந்தை சின்ன குழந்தை, அதை நாங்க ஃபோக்கஸ் பண்ணி வளர்க்கணும். அதனால நீங்க தவறா நினைக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நாங்க கான்டாக்ட் பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரொம்ப அவசியம் அப்படின்னு தேவைப்பட்டதுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டரி வச்சுக்கலாம். ஓகே, டெய்லி உங்க குடும்பத்துல நடக்கிறது எல்லாத்தையும் அப்டேட் பண்றது, அவர் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ அப்டேட் பண்றது அப்படிங்கறது 2 பேருமே மியூச்சுவலா செய்யாம இருக்கலாம். ஓகே, அது ஒரு குடும்பமாவே நீங்க உட்கார்ந்தே ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஒரு ஃபார்மலா ஒரு குடும்பமா ஒரு மீட்டிங் மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, இன்னைக்கு ஒரு ஈவினிங் நாங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பெற்றோர்களுமே கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நீங்க 2 பெற்றோர்கள்கிட்டயுமே பொதுவாகவே நீங்க 2 பேருமே தவறா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இது நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பை தாண்டி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அதனால கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு அவசியம் ஆபத்துன்ற போது இருப்போம். இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட கண்டிப்பாக நாங்க உங்களுக்கு அழைப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் நீங்க எங்களை அழைக்கலாம். அதை தவிர்த்து கொஞ்சம் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப டெய்லி பேசிஸ்ல வேண்டாம் அப்படிங்கறது ஒரு கன்சென்ட்டோட நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா மனசு வலியா இருக்காது. ஓகே, அவங்களையும் கேட்டுட்டு அப்ப அவங்க ஏதாவது அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாங்கன்னா, அது எப்படி அது இதுன்னு வருத்தம் தெரிவிச்சாங்கன்னா அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காதீங்க. இப்போ பெற்றோர்கள் பொதுவா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன பொழுது போகாது. பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க வீட்டில் என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன சமைச்சாங்க, இன்னைக்கு அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, இதெல்லாம் அவங்களுக்கு கேட்டுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஓகே, ஸோ அதனால சில சமயத்தில் அவங்க வருத்தப்படுவாங்க, என்னடா அது நம்மள வெளியில அனுப்பிட்டாங்க, இந்த வட்டத்திலேருந்து நம்ம வெளில வந்துட்டோம் அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு வலிக்கும். தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹலோ, அந்த காலரோட லைன் கட் ஆயிடுச்சு. ஸோ பொதுவாகவே இன்னைக்கு நான் தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லா உறவுகள்லையுமே இந்த மாதிரியான ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு அவநம்பிக்கை, ஒரு விதமான ஒரு அன்பிளசன்ட் இதுவாக ஒவ்வொரு கான்வர்சேஷனும் ஏன் எண்டப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நான் என்னோட அனுபவத்திலையும் சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட அனுபவத்திலையும் சரி, நான் துல்லியமாக கவனித்து நான் சொல்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளோட பேரண்டிங் நம்ம எல்லாருமே ஒருத்தர் எக்ஸப்ஷன் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சுயநலமாக அந்த பிள்ளைகள் மேலே எல்லா பாசத்தையும் கொட்டி, நானே என் பிள்ளைங்க என் கணவர் என் மனைவி அப்படின்னு சொல்லி என்டையர் எனர்ஜி அங்கே வைக்கிறோம். ஸோ இது ஒரு தவறான ஒரு வாழ்வியல் முறையாக நான் கருதுறேன். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், எல்லாருமே பிள்ளைகள் பிறப்பு அப்படிங்கிறத ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு இயல்பான விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா பண்ணுற கலாட்டா இருக்கே, ஓகே அது கொண்டாடணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு லேடி ஒரு
கன்சீவ் ஆகுறாங்க, ஒரு உயிர் வந்து உலகத்துக்கு வருது, அது ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதெல்லாம் கொண்டாடப்பட விஷயம், போற்றப்பட விஷயம், அது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அதை ஓவராக இன்அப்ராப்ரியேட்டாக வந்து பெருசு பண்ணுறாங்க, உலகத்தில் இல்லாததை அச்சீவ் பண்ணிட்டா மாதிரி நினைக்கிறாங்க. கொடானு கோடி ஜீவன்கள் வந்து இது ப்ரோக்ரியேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். இது ஒரு அச்சீவ்மெண்ட் லைட்டாக எடுத்துக்கணும். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கள். மேடம் வணக்கம் மேடம். திருத்தூர்லேருந்து தருண் பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். இது இபி சர்வீஸ் வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. அது என்னால் அந்த சர்வீஸ் போர் போட்டு பார்க்க முடியல. உங்கள் வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகுது. என்ன 10 வருஷம் ஆச்சு சொன்னீங்க? கரண்ட் சர்வீஸ் மோட்டருக்கு, விவசாயிக்கு. சரி. அது குரூப் வந்து செக்யூரிட்டி வந்து சீட்டு போட்டு வச்சிருந்தேன். சரி. அது அம்மா கிட்ட பணம் கொடுத்தோன்னே அது அம்மா அக்காங்க மேலே எழுதிச்சு. ஒரு 10 சென்ட் நிலம் வந்தது. சரி. இன்னைக்கு அந்த 10 சென்ட் வந்து 30 லட்ச ரூபா கொடுக்குவோம். சரிங்க. அக்காங்க 2 அக்காங்களுக்கு எழுதிச்சு. நிலத்துல கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறாங்க. அந்த 2 ஏக்கரால இப்போ ஒரு மென்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்க மொத்தம் 3 பசங்களா? 2 அக்கா, நான் ஒரு பையன். ஏன் உங்க அம்மா ஏன் அப்படி பண்ணாங்க? உங்களுக்கு கொடுக்காம அவங்க பேர்ல எழுதி வச்சுட்டாங்க? அது இல்லைங்க, என்ன மேடம் சார், கல்யாணம் பண்ண உடனே எதிரே பாக்குற மாதிரி பாக்குறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா அப்ப உங்க அம்மா அப்பா? எதுவுமே, ஒரே ஒரு சென்ட் இல்லை மேடம். ஆனா 2 ஏக்கராவும் வந்து இன்னைக்கு எப்படியும் ஒரு 2 கோடி ரூபா போகும். அந்த அளவுக்கு இருக்கு திருத்தணி பக்கத்துல. அது யார்கிட்ட இருக்கு? அதுவும் அப்பா செத்து 10 வருஷம் ஆயிடுச்சு, காலமாயிட்டாரு. சரி. அவர் பேர்லயே இருக்கு. அப்ப அதுல உங்க 3 பேருக்குமே பங்கு இருக்கு? 3 பேர்ல பங்கு இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு போட்டு எங்க கிட்ட நாங்க வாங்கிக்கிட்டு ஏன் கேக்குற, அந்த நிலத்தை நீ உண்டுதானே அப்படின்றாங்க. அப்ப அதுல அவங்களோட பங்கை வந்து அவங்க எழுதி கொடுத்துட சொல்லுங்க, செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட சொல்லுங்க. அவங்களுக்கு அதுல பணம் வேண்டாமாமா? அந்த 2 கோடி ரூபாய் சொத்து வந்து அவங்களுக்கு அப்பா இருக்கும்போது ஒரு ஆளுக்கு 2.5 சென்ட் எழுதி கொடுத்துட்டாரு நிலத்துலயும். அதான் அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்க கிட்ட செட்டில்மெண்ட் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு இப்ப இந்த நிலம் மேல செஞ்சு ஒரு சீட்டு போட்டு வச்சிருந்தேன். அம்மா கிட்ட பணம் கொடுத்துருந்தேன். வீட்டுக்காரு பொம்பளை என்ன பண்ணிட்டாங்க, என்னால பணம் கொடுக்க முடியல, நிலம் எழுதி கொடுத்துறேன் சொல்லி நிலம் எழுதி கொடுத்தாங்க. சரி. அந்த நிலம் வந்து இன்னைக்கு நல்ல வேல்யூஷன் இருக்குது. அப்போ நானும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துட்டேன் பொண்டாட்டி கூட. இப்போ ஒரு மேனா ஒரு 3.5 சென்ட் கொடுங்க, எதனா போருக்கு போட்டு போய்க்கலான்னு பாக்குறேன். கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏதோ கூலி வேலை செஞ்சு காட்ட ஓட்டு போய் நிக்கிறேன். ஏன் இப்போ உங்களுக்கு கொடுத்த நிலம் என்ன ஆச்சு? உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரு நிலம் உங்க அப்பா எழுதி வச்சாருங்களா, அது என்னாச்சு? அது என் பேர்ல எழுதல மேடம், அது அப்பா பேர்ல இருக்குது மேடம். சரி, அதை நீங்க விவசாயம் பண்ணலாம்ல? அதுதான் மேடம், சர்வீஸ் வந்து 10 வருஷம் ஆச்சு. அது கிட்ட போனோம்னா எப்படி ஒரு 2 லட்ச ரூபா வேணும் மேடம் அதை ரெடி பண்றதுக்கா? ஆமா மேடம். சரி, அப்ப அது வந்து 1 கோடி ரூபாய் போகும்னா பேசாம வித்துருங்க. ஐயா, வித்தா பசங்க இருக்காங்க மேடம், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க மேடம். சரி, வித்தீங்கன்னாக்கா நீங்க டாக்ஸ் கட்டிட்டு மீதியை வட்டிக்கு போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மாசம் உட்கார்ந்தபடி 50,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருமே. ஐயா, விற்க கூடாதுன்னு பாக்கணும் மேடம். இல்ல வேற என்ன பண்ண முடியல, முதல் வந்து திரட்ட முடியல அப்படிங்கிற போது மேல மேல கடன்லாம் வாங்கி அப்புறம் முதலும் முழுகி போய் இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு உங்க பிள்ளைகளை படிக்க தான் வைக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த விவசாய நிலத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் கொஞ்சம் போக போக எதனா ஒரு போர் போட்டு போய்க்கலாம் தான் பாக்குறேன். சரி, கரெக்ட். இப்ப இருக்கிற நிலைமையில வந்து அதான் இப்ப இருக்கிற நிலைமையில கொஞ்சம் நல்ல வசதி இருக்கிறவங்க அவங்க காசை போட்டு அவங்க வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போனாலும் சரி, மழையில கருக்கி போனாலும் சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க தாங்க முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் விவசாயத்தை வந்து ஒரு பேஷனுக்காக நினைச்சா மட்டும்தான் இன்னைக்கு பண்ண முடியுதே தவிர அந்த விவசாயத்தை நம்பி நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நம்ம வந்து பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாக்கா இந்த ரொம்ப கடினமான ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா அந்த விவசாய நிலத்தை வச்சுக்கிட்டு அதில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு அங்கே எளிமையாக வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிட்டாக்கா பிரச்சனை கிடையாது. அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அப்படியே விவசாயத்தோடய ஒன்றி போய் இயற்கையோட ஒன்றி போய் அப்படியே அந்த வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனையாக இருக்காது.
இப்போ இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் துன்பப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து கிராமத்துல ஒரு கால் நகரத்துல ஒரு கால் வைக்கிறாங்க. அவங்க ரொம்ப பேராசைப்படுறாங்க. அதாவது அந்த இயற்கை விவசாய வாழ்க்கையும் வேணும்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி நகரத்தார் வாழக்கூடிய அந்த சொகுசு வாழ்க்கையும் வேணும்னு நினைக்கிறாங்க, நம்மளோட பிள்ளைகளுக்கு அந்த சொகுசு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்க, அதே நேரத்துல இந்த விவசாயத்தையும் விட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து பேராசை, அது வந்து குழப்பமான ஒரு நிலை. நீங்க முடிவு பண்ணிக்கணும், ஒண்ணு உங்களுக்கு விவசாய வாழ்க்கை கிராம வாழ்க்கை வேணுமா, உங்க சந்ததியருக்கு அதுவே வேணுமா. அப்படி நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க குடும்பமா, இப்ப மேலை நாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா குடும்பமா விவசாயம் பண்ணுவாங்க, பெரிய லெவல்ல பண்ணுவாங்க, ஹெக்டேர்ஸ் லெவல்ல பண்ணுவாங்க. ஆனா அதுல நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. நல்ல நகரத்துல ஒரு கம்பெனி வச்சுட்டு ஒருத்தர் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாரோ அதே அளவுக்கு ஈக்குவலா விவசாயிகள் சம்பாதிப்பாங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க. ஸோ அவங்க கவலையே பட மாட்டாங்க, நான் டிகிரி வாங்கினேன்னா நான் படிச்சேன்னா அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம படிப்புன்றமே தவிர இன்னைக்கு படித்த அத்தனை அறிவாளிகளும் என்ன செய்கிறாங்க, போய் அந்த 20,000 ரூபாய் சம்பளத்துக்காக தான் போய் விழுறாங்க, வேற ஒன்றும் பெருசாக அச்சீவ் பண்ணிடல. ஸோ அந்த பணம் சம்பாதிக்கிறதுன்ற நோக்கத்தோடு நம்ம வந்து பண்ணும் பொழுது எது செய்தா என்ன, வேலைகள் உழவு செய்தா என்ன, கைத்தொழில் செய்தா என்ன, பிஸ்னஸ் செய்தா என்ன, வேலை செய்தா எல்லாம் ஒன்று தான். ஸோ அதனால வந்து படிப்புங்கிறது வந்து ஒரு பேஷனுக்காக நாம் செய்கிறோங்கிற போது அது வேற வித்தியாசமான ஒரு விஷயம். இன்னைக்கு என்ஜினியரிங் ஒருத்தங்க படிக்கிறாங்க அப்படின்ற போது அந்த பொறியியல்ன்றதுல வந்து அந்த திங்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இயற்கையான ஒரு ஆர்வம் இருந்து திறமை இருந்து அதில் செயல்படும் போது அப்போ ஆத்ம திருப்தி தரும். அதை விட்டுட்டு நம்ம வராத ஒன்றத்தை வந்து பொருள் கடன் வாங்கி செலவழிச்சு பண்ணுறதுலாம் கூட எவ்வளோ தூரம் புத்திசாலித்தனம்னு தெரியல, யோசிக்கணும். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹலோ. அதாங்க, இப்போ நீங்க வந்து உங்களோட பிரச்சனை வந்து இப்ப கையில பணம் இல்ல விவசாயம் பண்றதுக்கு, அதானே? சரி, இப்போ வந்து உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு முடியுமா? பத்திரம் இருக்கு, பேங்க் பணம் கொடுப்பாங்க, நானும் என் பேர் அப்பா பேர் தான் இருக்கு. சரி, அதான் நான் சொல்றேன், உங்க அப்பா பேர்ல இருக்கிற லேண்டு, ஆனா நீங்க வந்து விவசாயம் செய்யணும்னா லோன் வாங்க முடியல இல்லையா? சரி, சோ அப்போ வந்து உங்களுக்கு கையில இருக்கிற பணத்தை வச்சு புரட்டியே நீங்க விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறது ஃபெயிலியரா போகுது. ஓகே, இப்போ இது வந்து நல்ல முறை கிடையாது. ஓகே, உங்களுக்கு லோன் தான் ஜாஸ்தி ஆயிட்டே போகுமே தவிர உங்களால ஒன்றும் சம்பாதிக்க முடியல அதுல இருந்து. அதே நேரத்துல வந்து உங்க பிள்ளைங்களை வந்து நீங்க படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் பணம் பத்தாம இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளீனா அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ரேட்டுக்கு வந்ததுன்னா வித்துருங்க. பெஸ்ட் டெசிஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு, வித்துருங்க. ஏன்னா எங்க அனுபவத்துல சொல்றேன், இப்ப எங்களுக்கு கூட தான் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இருந்தது எங்க அம்மா அப்பாவுக்கு. இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி 14 கோடி ரூபாய் போகும் இருந்ததுன்னா. பட் இப்போ நாங்க அதை எங்க அம்மா அப்போ விற்கலைன்னாக்கா, அப்ப நாங்க விற்கும்போது 1 லட்சம் ரூபாய்க்கு வித்திருப்போம். இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதனால நாங்கள் இப்போ இன்னைக்கு 6 பேர் நாங்கள் பெரும் பணக்காரங்களாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவிட்டு, ஏன்னா எங்கள் படிப்புக்கெல்லாம் உதவிச்சு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து அப்பப்போ நாங்கள் அந்த பக்கம் போகும்போது நாங்கள்லாம் பேசிப்போம், பார்த்தியா இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஆதங்கம் இருக்கும். பட் இருந்தாலும் அது இருந்தால் வெறும் ப்ராப்பர்ட்டி தான் இருந்திருக்குமே தவிர நாங்கள்லாம் படித்து எங்களுக்கு கல்யாணம் ஆகுது அதெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. அதான் உண்மை. ஸோ அது மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க மேல முன்னேறி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கையில காசு வந்து நம்மளுக்கு எதுக்கு வேணும், அந்த காசு வந்து நம்மளுக்கு சர்வெண்டா இருக்கணும், நமக்கு வேலை செய்யணும். அந்த காசு போய் ஒரு இடத்துல போய் முடங்கி உட்காரக்கூடாது. ஒரு லாக்கர்ல போய் உட்கார்றது, ஒரு பேங்க்ல போய் உட்கார்றது, ஒரு வீட்டுல போய் தேவையில்லாத பணத்தை போட்டு உட்கார்றது, அதெல்லாம் மூடத்தனம். பணங்கிறது வந்து நம்மளுக்கு வேலை செய்யணும். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, இவ்வளோ பணம் இருக்குங்கிற போது நீங்க கஷ்டமே படக்கூடாது. ஸோ நீங்க உங்களுக்கு வேண்டியதை வந்து நீங்க வித்துட்டு உங்களுக்கு அடிப்படையா உங்களுக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் வருமானம் வர அளவுக்கு நீங்க ஏதாவது செய்துக்கணும். ஒண்ணு நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணி வீடு கூட வாங்கி வாடகை வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 30-40 லட்சத்துல வீடு வாங்கினீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் வாடகை வரும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்க உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், உங்க வீட்டு செலவுக்கு பார்த்துக்கலாம். நீங்க வந்து கூலி தொழில் விவசாயம் செஞ்சுட்டு உங்க ஃபேமிலியை ரன் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்க ஏதாவது செய்யலாம். ஓகே, இன்னைக்கு வந்து கூலி தொழில் விவசாயிகள் தான் வந்து பெட்டரா இருக்காங்க. அவங்க வேலை காலையில போனாங்கன்னா நைட்டு வந்துடுறாங்க, கூலி கிடைச்சிருது. பட் அந்த காலம்லாம் மாறி போயிடுச்சு. மிராசுதாரர்கள் பெரிய லெவல்ல ஹெக்டேர்ல வச்சுட்டு அவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலா சோசியல் சர்வீஸ் தான் அவங்க செய்யறதெல்லாம். ஏன்னா நான் பாக்குறேன், கண் கூட பாக்குறேன், நிறைய இடத்துல வந்து பயங்கரமா உழுது ஓட்டுறாங்க, ஒன்றும் காசே வருது இல்லை.
அந்த மாதிரி இருக்கு. அது ஏதோ சிஸ்டம்ஸ் அரசாங்கம் தான் அதுல ஸ்டெப்ஸ் எடுக்கணும் விவசாயத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு. ரொம்ப கடினமா தான் இருக்கு, எல்லாருக்குமே கடினமா இருக்கு. அதனால நான் சொல்றேன். அதனால வந்து அது வந்து பெரியதளவுல பண்ணும் பொழுது ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். ரொம்ப சின்னமா கொடுப்பாங்களா லோனு? அது தெரியல. லோன் இத பத்தி நீங்க தனியா வேற ப்ரோகிராம்ஸ்ல தான் கேட்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட பத்தி தெரியுமா? நானு லைசென்ஸ் சொல்லிட்டேன் மேடம். ஒரு 8 மாசம் தான் இருக்குது அதுக்கு ரினியூல. அது இப்போ ஆர்டிஓ கிட்ட போய் கேட்டோம்னா எனக்கு டிஎல் நம்பர் தெரியல. எனக்கு என்ன டிரைவிங் லைசென்ஸ் சொல்லிச்சிட்டீங்களா? ஆமா மேடம். அது நீங்க திருப்பி வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. திருப்பி இப்போ வாங்கிடுங்க டிரைவிங் லைசென்ஸ். 70,000 ரூபாய் ஆகுது மேடம். இப்போ 70,000லாம் ஆகாது. ஏன் அவ்வளோலாம் ஆக போகுது? அவ்வளோலாம் ஆகாதுங்க. டிரைவிங் லைசென்ஸ் என்ன உங்களுக்கு ஓட்ட தெரியுன்ற போது அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேர்னர்ஸ் லைசென்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னாக்கா காத்திருக்கணும். ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வரணும், கிடைச்சிருமே. எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சிட்டிலலாம் ஈஸியாக கிடைக்குது, எனக்கு தெரியல. நகரத்துல தான் ஈஸியாக கிடைக்குது, கிராமத்தை பத்தி எனக்கு தெரியல. பட் இங்கெல்லாம் எத்தனையோ லேடிஸ் வாங்குறாங்க, எத்தனையோ 18 வயசு பசங்க 20 வயசு பசங்கெல்லாம் வாங்குறாங்க. ஸோ டெய்லி எத்தனையோ பேருக்கு லைசன்ஸ் கட்டிட்டு தானே இருக்கு. அதெல்லாம் ஒன்று இந்த இப்போ வந்து இதெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் நீங்கள் சொல்றதெல்லாம் ஓகே. இப்போ ஓரளவுக்கு தேங்க் காட் நம்ம வந்து கொஞ்சம் நல்லவங்களா மாறிட்டு வரோம் நம்ம சமூகத்தில். நம்ம முன்னாடிலாம் ஒவ்வொரு சில விஷயத்துக்கு ரொம்ப பாடுபடுவோம். இப்போல்லாம் வந்து இந்த விஷயம்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நடக்குது. லைசன்ஸ்க்கெல்லாம் யாரும் நீங்கள் தொடர்பு நடுவில் மீடியேட் பண்ணுறதுக்கு யாரும் தேவையே கிடையாது. ஆனால் நம்ம பொதுமக்கள் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போகணுன்னு ஒரு முடிவு எடுக்கணும். அந்த ப்ரொசீஜரை கொஞ்சம் கம்பல்சம், அதாவது கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ப்ரொசீஜர், ஃபார்ம் வாங்கணும், ஃபில்அப் பண்ணணும், கொண்டு போய் கொடுக்கணும், க்யூவில் இருந்து கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து பால் மாறக்கூடாது. ஒரு 1 hour நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தயாராக இருக்கணும். ஸோ அந்த 1 hour நிற்க முடியாது அப்படிலாம் பண்ணோம்னா நம்ம இவ்வளோ ஜனத்தொகை இருக்கிற நாட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நாமளும் கோஆப்ரேட் பண்ணோம்னா நிச்சயமாக எல்லா சிஸ்டமே நம்ம சீராக்க முடியும். ஓகே ஓகே, உங்களுடைய பகிர்தலுக்கு நன்றி. ஸோ நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி குடும்ப உறவுகளில் வந்து வரக்கூடிய பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து எல்லா எனர்ஜியும் பிள்ளைகள் மேலேயே போட்டு வளர்த்துட்டு அந்த ப்ராசஸில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கரிசனம், ஒரு பச்சாதாபம், ஒரு கவனம், ஒரு ஒத்துழைப்பு, ஒரு உதவி எதுவுமே செய்கிறது கிடையாது. இது யூனிவர்சலாக எல்லாரும் சொல்கிறேன். இப்போ நான் கூட அப்படி தான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட இதில். அதாவது இந்த 90கள்லேருந்து இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சுங்க. 90கள்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்கள், யாருமே வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்த மாதிரி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள்னு. ஸோ இதனால தான் என்ன ஆயிடுதுன்னா, அந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே மனசு காயமாயிடுது. ஆமாம், என் அக்காவா, அவள் எப்போ பாரு ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டா, எது கேட்டாலும் அவங்க பிள்ளைங்கன்னுவா. ஆமாம், எங்கள் அண்ணனா அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஸோ என் தங்கச்சியா அது வந்து வெறும் வேலை மட்டும் வாங்கிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரியே அபிப்பிராயங்கள் வச்சுட்டு நம்ம சலிச்சு போயிடுறோம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு சின்ன சின்ன உதவிகள் மற்ற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பண்ணால் கூட ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா கூட அது வந்து பெரிய குற்ற உணர்வு. அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு மாதம் ₹1,00,000 சம்பாதிக்கிறவர் எப்பயாச்சும் ஒரு வருஷத்துல ஒரு தடவை 5,000 10,000 உறவுகளுக்கு செலவு பண்ணாக்கா அது கூட வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு, அது கூட வந்து தவறோன்ற நினைக்கிற அளவுக்கு ஒரு குறுகிய மனப்பான்மையாக ஆயிடுச்சு நம்மளுக்கெல்லாம். ஏன்னா எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து பெற்றோர்களுடைய தவறான ஒரு புரிதல். ஸோ அது தலைமுறையாக வரக்கூடாது. இந்த வந்து மாறணும். இந்த 90ல் ஆரம்பித்த இந்த நினைப்பு இது தவறாக போயிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ரொம்ப பெரிய சுயநலவாதிகளை தான் இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே வரோம், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு வரோம். நமக்கு தெரியல நாம் எல்லாருமே எந்த அளவுக்கு சுயநலவாதிகளாக இருக்கோன்றது நமக்கே தெரியல. ஆனால் எல்லாருமே இப்போ சுயநலவாதிகளாக ஆகிறது தான் இன்னைக்கு உறவுகளில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணவே முடியாமல் போகிறதுக்கு பிரச்சனையே அதுதான் மெயின் காரணம். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ மேடம், கோயம்புத்தூர் பேசுகிறேன் மேடம். ஹலோ மேடம், கோயம்புத்தூர் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க. கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு மேடம். கோயம்புத்தூர்லேருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. ஆமாம், கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு. சரி. மிஸ்ஸஸ்க்கு வெளியே நாட்டம் இல்லை மேடம். சிசேரியன் ஆயிடுச்சா? சிசேரியன் கொஞ்சம் உரக்க பேசுங்களேன், எனக்கு சரியா கேட்கல. 2 சிசேரியன் மேடம். 2 குழந்தை 2 சிசேரியன். 2 சிசேரியன். சரி.
கொஞ்ச நாள் இதுல உறவுல இதே மேடம். சரி. அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. தாம்பத்திய வாழ்க்கையில அவ்வளவு ஈடுபாடு இல்ல. மேடம். என்ன பிரச்சனை எனக்கு புரிய மாட்டேங்குது. சோ அதுதான் உங்களுக்கு வருத்தம். மேடம். சரி, நீங்க அவங்கள வந்து ஒரு லேடி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? இல்ல, அதுக்கு அந்த பிரச்சனைனா அவங்களுக்கு நார்மல் தேவையில்லைங்கிறாங்க மேடம். இல்ல, அவங்களுக்கு உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல. விருப்பம் இல்லைங்கிறாங்க. ஏன் நீங்க உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை நடந்துச்சா? சண்டையில மேடம் அது மாதிரி சண்டையில இல்ல, நார்மலா இருக்கும். ஆனா அதுல மட்டும் விருப்பம் இல்லைங்க. இப்ப எவ்வளவு ஆண்டுகளாக உங்களுக்குள்ள உறவுகள் இல்ல? இல்ல, நார்மல் இருக்கு மேடம். ஒரு மாசமா 2 மாசம் அப்படி இருக்கு மேடம். இப்போ உங்க வயசு என்னங்க? வயசு 36. அவங்க வயசு 28. சரி, இப்போ ஒரு சமயம் உங்க வீட்டுல வந்து தேவையான அளவு பிரைவசி இருக்கா? எத்தனை பெட்ரூம் ஹவுஸ்? ஒரு பெட்ரூம் மேம். ஒரு பெட்ரூம். உங்களுக்கு 2 குழந்தைங்க. அப்போ அது கூட காரணமா இருக்கலாம்ல, ஒரு பிரைவசி இல்ல. புரிஞ்சு மேடம். ஆனா அந்த இது நீங்க வேலைக்கு போறீங்களா, பிசினஸ் செய்றீங்களா? தனியா தான் இருக்கோம், பிரச்சனை இல்ல. அதனால இல்ல, நீங்க தனியா, நீங்க உங்க மனைவி உங்க குழந்தைகள் தான் குடும்பமா இருக்கீங்க. நீங்க வேலைக்கு போறீங்களா, பிசினஸ் செய்றீங்களா? வேலைக்கு தான் போறேன். வேலைக்கு தான் போறேன். சரி, எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? 8 மணிக்கு போனா 8 ஆயிரும் மேடம். காலையில 8 மணிக்கு போனா நைட் 8 மணிக்கு வருவீங்க. ஃபோன் பண்ணி சாப்பாடுக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் போவோம் மதியானம். சரி, அப்ப லஞ்சுக்கு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பிரைவசி இருக்கும்ல உங்க 2 பேருக்கும்? இருக்கு மேடம். அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க மேடம். அவங்க வந்து மேக்ஸிமம் மதியம் பகல் நேரத்துல ஒத்துக்க மாட்டாங்க. உங்க குழந்தைகளுக்கு என்ன வயசு? அது என்ன வர்றதில்ல மேடம். அது என்னன்னு தெரியல, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விருப்பம் இல்ல. உங்க குழந்தைகளுக்கு என்ன வயசு? ஒரு 2வது பையனுக்கு வந்து 4 வயசு மேடம். ஃபர்ஸ்ட் பையனுக்கு 9 வயசு. எப்பவாவது உங்க 2 பேருக்குள்ள இந்த உங்க அம்மா அப்பா ஏதாவது அவங்கள சொல்லி ஏதாவது சண்டை ஆகி நீங்க ஏதாவது அவங்களை மட்டப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடந்திருக்கா? முதல்ல இருந்துச்சு மேடம். இது வந்து தனியா வந்ததுல இருந்து பிரச்சனை இல்ல. பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு திருப்தியாக நீங்க காசு கொடுக்குறீங்களா? அதுல எதுவும் சண்டைகள்லாம் இல்லையா? என்ன படிச்சிருக்காங்க அவங்க? அவங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாங்க? என்ன குறை இருக்குன்னு நினைக்கிறாங்க? இதுதான் மெயின் பிரச்சனை. மதுரை இருக்கு. இல்ல, இப்போ உங்களை பிடிக்காம போனாதான், இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்க மேல ஏதோ ஒரு வெறுப்பு ஏற்பட்டாதான் நீ தள்ளி நில்லு அப்படின்னு ஒரு பொண்ணால சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு கணவனை வந்து என்னை தொடாத, தள்ளி நில்லு அப்படின்னு ஒரு மனைவி சொல்றான்னா அப்போ அவன் மனசுல காயப்பட்டிருக்கா, எங்கேயோ வெறுப்பு அவளுக்கு கொஞ்சம் இருக்கு, கோபம் இருக்கு, வெறுப்பு இருக்கு, வருத்தம் இருக்கு, இந்த 3 உணர்வு இருக்கு. ஓகே, கரெக்ட். அது கட்டாயப்படுத்துறதை விட நீங்க கோபம் வரும்படியா ஏதாவது செய்தீங்களான்னு கவனிச்சு பாருங்க. இல்ல நீங்க செய்த எதுலையாவது அவங்களுக்கு மனசு காயப்பட்டு வருத்தப்பட்டு இருக்காங்களா? அவங்களை ஏதாவது அவமானப்படுத்தி வச்சிருக்கீங்களா? அவங்க மனசுல வந்து ரொம்ப ஒரு கிரீஃப், வருத்தம், சோகம் வர அளவுக்கு நீங்க ஏதாவது நடந்துக்கிட்டீங்களா? அவங்கள அவமானப்படுத்திருக்கீங்களா? ஏன்னா ஒருத்தர் அவமானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்கள நமக்கு வேணும்னு நினச்சோம்னா அவங்க கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் அடுத்தது அவங்க வெறுக்கிற அளவுக்கு நாம் ஏதாவது செய்திருக்கோமா? சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி அனாவசியமாக கெட்ட பழக்கங்கள், போதை பழக்கங்கள் ஏதாவது இருக்கும். இல்லாட்டினா வந்து பொண்டாட்டிக்கிட்ட வந்து பேச்சே கொடுக்க மாட்டாங்க, இருக்கியா செத்தியான்னு கேட்க மாட்டாங்க, ஒரு உடம்பு சரியில்லைன்னா கவனிக்க மாட்டாங்க, எரிஞ்சு விழுவாங்க, ஆனால் தாம்பத்தியம் மட்டும் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இருந்தால் தான் ஒரு மனைவி வந்து தாம்பத்தியம் வேணான்னு சொல்ல முடியும். அது சின்ன வயசு, 28 வயசுல. ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம் இருக்கு. சில ஆண்கள் வந்து வித்தியாசமான முறைகள்ல, வெறுக்கத்தக்க முறைகள்ல சில நேரத்துல வந்து அவங்க ஈடுபடணும்னு விருப்பம் சொன்னாங்கன்னா கூட பல பெண்களுக்கு பிடிக்காது. சில பேர் வந்து இந்த மாதிரி சில தேவையில்லாத வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்கா மாதிரியெல்லாம் நம்ம செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம்னு சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப வேர்பலைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப பேசுவாங்க, அது கூட பெண்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால நீங்கள் அது மாதிரி ஏதாவது செய்து உங்கள் மனைவிக்கு ஒரு வெறுப்பு, ஒரு சை அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு ஏற்படுத்தியிருக்கீங்களா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெறுப்பு ஏற்படுத்திட்டாக்கா அது வந்து கஷ்டம். நார்மலா அப்படி ஒரு பெண்ணை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்படின்னா நீங்க ஒரு கவுன்சிலிங் தான் கூட்டிட்டு போகணும். எல்லாமே உங்க பக்கத்துல
டெய்லி ஒரு காரணத்துல அவங்க தலைவலிக்கு உடம்பு சரியில்லை, டெய்லியும் காரணம் சொல்லும்போது நான் பக்கத்துல போக வேண்டிய விருப்பம் இல்லாம வருது. அதான் சொல்றேன், நீங்க உங்க பக்கத்துல ஒரு தவறுமே இல்லை, நீங்க அவங்க கிட்ட அன்பா இருக்கீங்க, கனிவா இருக்கீங்க, எந்த தவறுமே செய்யல, அவங்கள திட்டல, அடிக்கல, எதுவுமே பண்ணல அப்படிங்கிற பொழுது அவங்க உங்ககிட்ட விலகி போறாங்கன்னா அப்போ ஏதோ சம் சீரியஸ் ப்ராப்ளம், அவங்களை நீங்க கவுன்சிலிங் கூட்டிட்டு போகணும். மற்ற நமக்கு 1000 மணி கம்மியா இருந்தா நானும் கம்மியா இருந்தா எனக்கு புரியல மேடம். அவங்களுக்கு கம்மியா இருக்கா இல்ல நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தெரியல எனக்கு. கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹலோ, அவங்களோட கால் கட் ஆயிடுச்சு. கணவன் மனைவி இடையே தாம்பத்திய உறவுல திருப்திகரமாக அவங்க விரும்புகிற அளவுக்கு ஃப்ரீக்குவன்சி இல்லை அப்படின்னு அந்த ஆண் கவலைப்படுறாரு. இதில் ஆக்சுவலாக ஒரு மித் இருக்குது, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உணர்வு பெண்களுக்கு இல்லை அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய். பெண்களுக்கும் நிச்சயமாக ஆசை இருக்கும், ஆனால் பெண்களை அணுகிற விதத்தில் அன்புங்கிறது தான் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒருத்தங்க அன்பாக பழகும் பொழுது அவங்கள அடுத்தது மதிக்கணும், அவங்கள அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் கிடைக்கணும். நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி ஒரு உணர்வு நெருக்கம் இருந்ததுன்னா, பரஸ்பர நம்பிக்கை இருந்ததுன்னா அப்போ அந்த தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆனால் பல ஆண்கள் அதுக்கெல்லாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் என்ன பொருள் வாங்கி கொடுக்குறீங்க, என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அன்புங்கிறது பல விதத்தில் வெளிப்படுத்தணுங்கிறது இன்னைக்கு எல்லாரும் கற்றுக்கணும். ஒரு சின்ன சின்ன பொருட்கள் கிஃப்ட் கொடுத்தா கூட போகிறோம். ஒரு சும்மா டெய்லி ஈவினிங் போகும்போது எதை பாரு உனக்காக பிடிக்குமேன்னு சொல்லிட்டு நான் இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு பிடிக்குமேன்னு இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். அது எப்படி நீங்கள் வாங்கிட்டு போவீங்க? அது ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு பிடிக்குமேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். அது போகிறோம் ஒரு பெண்ணுக்கும் ஒரு குழந்தைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். ஸோ இதை மாதிரி நம்மளுடைய சொற்கள் அடுத்தது ஐயோ நீ ரொம்ப கஷ்டப்படாத, சுமாராக ஏதாவது பண்ண போகிறோம், இட்லி சரியா நான் பொடி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணும் பொழுது அப்போ அந்த மனைவிக்கு இன்னும் நிறைய செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். சில பேர் நிறைய செஞ்சு கொடுத்தா கூட இன்னும் இப்படி செஞ்சுருக்கேன்னு குறை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தானா அந்த மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இன்னைக்கு டேட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, பேசலாமா? சொல்லுங்கம்மா, இணைப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு? கிடைச்சிருக்கா? சரி, ஹலோ டாக்டர். டாக்டர் இல்லம்மா, உளவியல் ஆலோசகர். சொல்லுங்க. சரி, பேசட்டுமா? சொல்லுங்கம்மா. இல்ல, எனக்கு ஒரு இது இருக்கு. என்னன்னாக்க, நான் ஒரு சென்னையில வசிக்கிறேன். எங்க வீட்டுக்கு கீழே ஒரு பாய்க்கு ஆட்டிசம் இருக்கு அவருக்கு. அதனால அவர் எப்ப பார்த்தாலும் ரொம்ப சத்தம் போட்டுண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால நாங்க அங்க ரெண்ட் அவுட் பண்ணணும்னா கூட எல்லாரும் ஒரு வாரம் 10 நாள் அப்படி இருந்துட்டு அவ பாட்டுக்கு காலி பண்ணிட்டு போயிடுறா, யாருமே வரமாட்டேன்றா. அவங்கள்ட்ட சொல்றதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டெலிகேட்டா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? அது அப்படியே ஐடியா இருக்கு வீடு சும்மா. ரொம்ப தர்ம சங்கடமான கேள்வி கேக்குறீங்களே. அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும்? அந்த ஆட்டிசம் சைல்டு பையனுக்கு ஒரு 19 வயசு இருக்கும். அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே ஒரு குழந்தைதான். அது அவன் எப்ப பார்த்தாலும் வந்தவங்க எல்லாம் ஒரே சவுண்டு. நாங்க நைட் டியூட்டி பார்த்துட்டு வரோம், எங்களால இது பண்ண வீட்டுல இருக்க முடியல. அப்புறம் திடீர்னு ஓடி வராங்க. அப்புறம் எங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, டபால்னு மண்டையில அடிக்க இது மாதிரி குறையெல்லாம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பெற்றோர்கள் என்ன வேலை செய்யறாங்களா இல்ல என்ன பண்றாங்க? அவங்க நல்லாதான், பெற்றோர்கள் நல்லாதான் இருக்காங்க, வேலை செய்யறாங்க. 2 பேருமே ஒர்க் பண்றாங்களா? 2 பேரும் ஒர்க் இல்ல, 2 பேர். ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரு, ஒய்ஃப் வீட்டுல தான் இருந்தா அந்த பையனை பாத்துக்கிறா. எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க பிள்ளைய? அவங்களே பாத்துக்கிறாங்க. அவங்க நல்லா பேசுறாங்களா? அவங்க கிட்ட பழகுறாங்களா? பேச மாட்டாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் லாக் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க வீட்டை. நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவங்களுக்கு கோவம் வேற வருது. அவங்க சன்ன சொல்லக்கூடாது இல்ல, எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி. இப்ப என்ன பண்றதே தெரியல. சும்மா அப்படியே வச்சிருக்கோம். நீங்க முதல்ல வாடகை கொடுக்கும்போது தெரியாம கொடுத்துட்டீங்களா? இல்ல, நானே தான் அங்க இருந்தேன். நானும் அதுக்காக தான் அந்த ப்ராப்ளம்னால தான் நானும் வெளியில வந்தேன். வெளியில வந்துட்டு யாருக்காவது வாடகைக்கு விடலான்ட்டு. அந்த வீட்டுல 2 போர்ஷன், அந்த வீட்டுல 2 போர்ஷன், இப்போ ஒரு போர்ஷன் நீங்க வாடகைக்கு விட்டுட்டீங்க அவங்களுக்கு? இல்ல, 2 போர்ஷன் எல்லாம் கிடையாது மேடம். கீழே அவங்க இருக்காங்க, நானும் ஓனர் தான். நான் வேற இடத்துக்கு போயிட்டேன் நானு. அவங்க பக்கத்து பிளாட்காரங்களா? அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. அவங்க சொந்த வீட்டுல அவங்க இருக்காங்க.
அவங்க சொந்த வீட்டுல அவங்க இருக்காங்க. இப்பதான் புரியுது. சோ நீங்க உங்க சொந்த வீட்டை வந்து வாடகைக்கு விடணும்னு பாக்குறீங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை ஒரே எனக்கு நியூராலஜி ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு நான் வெளியில சரி நீங்க பெஸ்ட் திங் நீங்க சேல் பண்ணிட்டு நீங்க பெஸ்ட் சண்டை இந்த மாதிரி தானே வருது. சரி நீங்க பெஸ்ட் திங் நீங்க சேல் பண்ணிட்டு வேற ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கோங்க. சேல் பண்ணா மத்தவங்க வந்து இதே டிராவல் சொல்லாத எங்களுக்கு சேல் பண்ணிட்டீங்களே நான் சொன்னா என்ன மேடம் பண்றது? இது ரொம்ப எல்லாரும் அந்த வள்ளலாம் சொல்றா நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ஏன் எங்ககிட்ட சொல்லல? இல்ல அவங்கள விசாரிச்சுக்க சொல்லிடு. சரி இப்போ ஒரு வீடை வாங்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க பொய் சொல்ல வேண்டாம். நீங்க வந்து உங்க வீடை பொறுத்த வரைக்கும் கிளியர் டைட்டில் என்ன ரேட் போகுது அது நீங்க ஒரு பதிவு பண்ணிட்டு நிறைய பேர் சேல்ஸ் பண்ணி கொடுக்கறவங்க இருக்காங்க அந்த சைட்ல போய் பதிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்க யார் வாங்க வராங்களோ அவங்க கிட்ட நீங்க சொல்லிட்டு நீங்க போய் பாத்துக்குங்க விசாரிச்சுக்குங்க உங்களுக்கு திருப்தி இருந்தா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடணும் ஒரு வார்த்தை. அப்படிதான் சொல்லிடணும். நீங்க பாருங்க நீங்க பாத்துக்குங்க. வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்கா மேடம்? வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்? நீங்க முயற்சி தான் பண்ணணும். ரெண்ட் அவுட் பண்றதுக்கு முயற்சி தான் பண்ணணும். வேற என்ன இது வந்து இது எத்தனை ஃபிளாட்ஸ் இருக்கிற வீடு? இது 4 ஃபிளாட் இருக்கு மேடம். ஆனா யாருமே இல்ல. நாங்க 2 பேர் தான் இருந்துட்டு இருந்தோம். மத்த 2 பேர் சும்மா பூட்டி வச்சிருக்காங்க. அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க. சோ ஒருத்தருமே கிடையாது அங்க. நாங்க இருந்ததுனால எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இப்படி இருக்கு. அவங்க நிலைமையும் பாவம் இல்லம்மா. அவங்க அதுதான் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. அவங்களுக்கு எப்ப சொன்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க இல்ல அவங்களோட ஒரே புரியல இல்லங்க. இப்ப நீங்க தான் டெசிஷன் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப வந்து அவங்க வந்து அவங்களுக்கே வாழ்க்கை ரொம்ப சோகமா இருக்கு. அவங்க ஒரு வீடு வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள அவங்க ஏதோ இருக்காங்க. இப்ப இதுல வந்து நம்ம வேணா அவங்க சொன்னாக்க நாங்க சொல்றோம். எனக்கு ரொம்ப தலை வலிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் ரொம்ப ஜுரம் ஜாஸ்தியா போயிடுச்சு எனக்கு. சொன்னா கூட அவங்க வந்து இல்ல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆட்டிசம் சில்ட்ரன் வந்து பண்ண முடியாது. ஆட்டிசம் சில்ட்ரன் வந்து அவங்க ஒரு சில லெவல் ரொம்ப ஜாஸ்தி லெவல்ல இருந்ததுன்னா கத்திட்டே இருப்பாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அன்கண்ட்ரோலபிள் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். ஓகே, ஒண்ணு வந்து அந்த பெற்றோர்கள் வந்து இவ்வளவு தூரம் அந்த குழந்தைய சகிச்சுட்டு வளர்க்குறாங்கன்றது அவங்களுக்கு கையை எடுத்து கும்பிடணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு வந்து எத்தனை பெண்கள் பாக்குறோம், நல்லா இருக்கிற குழந்தைங்களை சாவடிச்சுட்டு ஓடிடுறாங்க, நல்லா இருக்கிற குழந்தைங்களை விட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து அம்மாவா இருக்கிறவங்க முதல்ல தெய்வம். அவங்கள வந்து நம்ம சமூகத்துல இருக்கிறவங்க வந்து மனதார பாராட்டணும். சரி, ஓகே. இப்ப நமக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கு. அவன் வந்து எந்த டயத்துல அந்த மாதிரி அடிக்கிறான், அத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னா அவ லிசன் பண்ணா பரவாயில்ல. இல்ல அது பண்ண முடியாதுமா. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. கண்ட்ரோலபிளா இருந்ததுனாக்கா உங்களுக்கு பிரச்சனையே வராது. இப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அது அன்கண்ட்ரோலபிளா இருக்கவே தான் அவங்களுமே ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்க. புரியுதா? அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. அது எப்படி சடனா அந்த மாதிரி அடிப்பாங்க மேடம்? டபால்னு வீடே பில்டிங்கே அதிர்ற மாதிரி அடிக்கிறான். அந்த மாதிரி சடனா பண்ண முடியுமா? அப்படி பண்ணுவாங்களா? ஆட்டிசம் குழந்தைகள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து அதுக்கு அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் தெரப்பி அதுக்குன்னே ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ட்ரைனிங்க்குன்னு ஸ்கூல்ஸ் இருக்கு. அதுக்குன்னு வந்து சில இதெல்லாம் இருக்கு. அடுத்தது வந்து அவங்களோட உடல் எந்த அளவுக்கு, சில பேருக்கு மென்டலி ரிட்டார்டடாகவும் இருப்பாங்க, உடல் வளர்ச்சியும் இல்லாம இருக்கலாம். இல்ல அவங்கள பெரிய 19 வயசுங்கிற போது அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வர அளவுக்கு மொபிலிட்டி இல்லைன்னாக்கா அப்போ அவனை வந்து அது கூட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ பல சிக்கல் இருக்கு அவங்களோட வாழ்க்கையில. ஸோ அவங்களோட வாழ்க்கையில போய் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு நம்ம நினைக்கிறது வந்து தவறு. நாம எப்படி வந்து இதை சால்வ் பண்ணிட்டு போகலான்னு தான் நினைக்கணும். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேச. ஒரு காலர் வந்து அவங்களோட பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து ஆட்டிசம் கிட் ஒரு போர்ஷனில் இருக்கிறதுனால அந்த சத்தம் வந்து எங்களை பாதிக்குது அப்படின்னு. இது ஒரு தர்ம சங்கடமான கேள்வி. ஏன்னா வந்து அவங்க சொந்த வீட்டில் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கே ஒரு சிக்கலில் இருக்காங்க. அந்த குழந்தைய மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சமூகம் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்க முடியும்னு நினைக்கணும். நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படும், அதை நம்ம பொறுத்து போனோம். அப்படி நம்மளுக்கு பொறுக்க முடியல அப்படிங்கிற போது நம்ம கொஞ்சம் பச்சாதாபமாக நினச்சி பார்க்கணும். நமக்கு வந்து தள்ளி இருக்கோம், பக்கத்து வீட்டில் இருக்கோம், நமக்கே இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா
24/7/365 அந்த குழந்தையோடயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கும் நிலைமை அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா வந்து வேற மாதிரி எப்படி சொன்னாலும் அது வந்து தவறாக தான் போகும். பட் நான் வந்து அந்த இடத்துல வசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அப்போ அவங்களுக்கும் அந்த எம்பத்தி நம்ம பார்க்கணும். சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவங்களும் இந்த மாதிரி அவங்களும் இருக்கா, அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கணும். அதுதான் நான் சொல்றேன். இப்ப எல்லாரும் அதுதாங்க செஞ்சா நல்லா இருக்கும். இல்ல அதான் இப்ப உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு வந்து உங்களுக்கு சகிக்க முடிஞ்சதுன்னா சகிச்சுக்கிட்டு இருக்கணும். உங்களால முடியல, நீங்க அந்த இடத்த அது முடியவே முடியாது மேடம். அதுக்காக தான் நானே எனக்கு தலையெல்லாம் ஒரே இதுவாகி. சரி ஓகே, அது பிரச்சனை கிடையாது. இல்ல அதுதான் அது போயிட்டீங்க. இப்ப அடுத்தது வந்து I am 50 years old. சரிங்க, இப்ப அது வந்து யாரும் தவறுன்னு சொல்லல. இப்ப நீங்க வந்து அந்த இடத்துல இருக்க முடியலன்ட்டு போனதுனால நீங்களும் வந்து தவறான மனிதர்கள் கிடையாது. ஓகே, அதே நேரத்துல அவங்க வீட்டுக்குள்ள அவங்க கஷ்டப்படுறாங்க ஒரு குழந்தைய வச்சுட்டுன்ற போது அவங்கள போய் நம்ம மேல துன்புறுத்த கூடாது, இம்சை பண்ணக்கூடாது. சரியா? இப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னாக்கா, பெஸ்ட் திங் நீங்க சேல் பண்ணதான் பார்க்கணும். நீங்க சேல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தெரிஞ்சு வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கட்டும், அவங்களே விசாரிச்சு தெரிஞ்சு வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கட்டும், அவ்வளவுதான். நீங்க எப்படி வாங்கிட்டீங்க அது மாதிரி தான் நான் வாங்குறதே இந்த ப்ராப்ளம்லாம் இல்ல மேடம். சரி பரவாயில்லைங்க. இப்ப சரி இப்ப இதே நான் வாங்குறதே எல்லாம் நல்லா இருந்தது, எல்லாரும் இருந்தா ஒருத்தரா. சரி ஓகே, நீங்க இப்ப வந்து சரி ஓகே, இப்ப நீங்க வந்து ஒரு முடிவை மனசுல வச்சுட்டு என்கிட்ட பேசுறீங்க. இப்ப நீங்க என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அதை சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன நீங்க வந்து ஒரு முடிவு மனசுல வந்து தீர்மானம் பண்ணிட்டீங்க, ஒரு அஜெண்டாவோட பேசுறீங்க. இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அதை வந்து என் வாயில வரவழைக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அது சொல்லுங்க. நீங்க சொல்றதுன்னா எனக்கு புரியுது. அவங்க மேல ஒரு பச்சாதாபத்தோட இருங்க அப்படின்றீங்க நீங்க. அதே நேரத்துல நீங்களும் வந்து அந்த இடத்துல இருந்து உங்களுக்கும் ரிலீஃப் வேணும், வித்துருங்கன்றதுதான் எனக்கு புத்திக்குப்பட்ட பதில். பட் அது உங்களுக்கு சம்மதம் இல்லைங்கிற போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்க. நீங்க என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற நான் அதுக்கு தானே உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன பண்ணலாம், அப்படி என்ன சொல்யூஷன்றதுக்காக தான் கால் பண்ணேன். நீங்க என்ன சொல்யூஷன் இருக்குன்னு ஓகே அந்த இத ஃபாலோ பண்றேன் நான். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் மனசுல இருக்குன்னா நீங்க சொல்லலாம். எனக்கு ஒன்னும் தெரியலையே மேடம். அது அவன் எப்ப பண்றான் அந்த மாதிரி எல்லாம் தெரியலையே. திடீர்னு அந்த மாதிரி வருது. ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறதே அந்த மாதிரி சத்தம் வருது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரே அது சரி பண்ண முடியாது. அது அந்த பையனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் உங்களோட மனசுல இருக்கிற ஒரே கேள்வினா, ஏதாவது பண்ணி அந்த பையனோட பிஹேவியர்ல கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர முடியுமா? நம்மள மாதிரி நார்மலா ஆக்க முடியும்னா முடியாது. சரி சரியா? சோ அதுக்காக வந்து நம்ம வந்து போராட முடியாது, நம்மளதான் மாத்திக்கணும். சகிச்சுட்டு தான் போகணும். சகிச்சுட்டு போலாம். அப்படி முடியலனாக்கா அந்த இடத்துல இருந்து நீங்க விலகிக்கலாம் வித்துட்டு. சரி மேடம். ஓகே, தேங்க்யூ. இப்போ சில நேரத்துல வந்து பொறுமை தான் பதில் தரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப பெரிய அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க அமையறதுங்கிறத போல ஒரு பாக்கியம் இருக்கு பாருங்க. அனுபவத்துலயும் நான் சொல்றேன், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அமைஞ்ச அத்தனை நெய்பர்ஸும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் என்னோட வாழ்க்கையில. ஸோ எனக்கே ரொம்ப 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 எனக்கு இவ்வளோ அருகதை இருக்கான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க என்கிட்ட. நான் அவ்வளோ பண்ணியிருக்க கூட மாட்டேன். ஸோ அப்போ தான் நினச்சிப்பேன், சில பேர்லாம் வந்து பயங்கர சண்டை போட்டுப்பாங்க, ஒரே சண்டை, அந்த சண்டையில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி அந்த நெய்பர்ஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அமையறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறது, நம்ம ரத்த பந்தங்கள் புரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஆனால் யாரோ இருக்கிற ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நம்மளுக்கு அனுசரணையாக நடந்துக்கிறது, நாம் அவங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கிறது, அது ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த மாதிரி சில சிக்கல்லாம் இல்லாமல் அமையறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய பாக்கியம். ஏன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லைன்னா நாம தான் காலி பண்ணிட்டு போகணுமே தவிர அவங்க காலி பண்ணிட்டு போனா அவங்க வித்து தொலைக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது நடக்காதான்னு டெய்லி நம்ம நினைச்சிட்டே இருக்க முடியாது. அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். சில பேர் நான் பார்த்துருக்கேன் வேற விதத்துல, இவங்க பிரச்சனை வேற. சில இடத்துல பார்த்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ரெண்டு பேரும். இவன் எப்போ காலி பண்ணிட்டு போவான் அப்படின்னு டெய்லி அவன் பிரார்த்தனை பண்ணுவான், அவன் எப்போ காலி பண்ணிட்டு போவான் அப்படின்னு. ஆனால் ரெண்டு பேரும் அந்த ஈகோ விட்டுட்டு சமரசம் மட்டும் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விதமான நம்மளோட வாழ்வியலில் வரக்கூடிய சிக்கல்கள், நாமளா தேடிக்கொள்ளக்கூடிய சிக்கல்கள். ஸோ பல பல நேரங்களில் வந்து நம்ம ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், எல்லா இடத்துலையுமே நம்மளோட சுயநலம்ங்கிறத கொஞ்சம் விட்டுட்டு யோசித்தோம்னா புது புது தீர்வுகள் கிடைக்குது. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன்.
நம்ம பொதுவாக நான் உள்பட நம்ம எல்லாருமே நம்ம ரொம்ப சுயநலம் இல்லாத மனிதர்கள் அப்படின்றது தான் நம்ம நினைப்போம். அதுதான் நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கும். அப்படிதான் மற்றவங்க சொல்லணும்னு நினைப்போம். அப்படி மற்றவங்க சொல்லும்போது அது ரொம்ப இனிமையாக நம்மளுக்கு இருக்கும். நம்மளை யாராவது நீ ரொம்ப செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டானா அது அப்படியே நம்ம நெஞ்சில் குத்தும், தொண்டைக்கிலே சண்டை போடுவோம். ஆனால் எங்கேயாவது யாராச்சும் அப்படி சொன்னாங்கன்னா அதில் கொஞ்சம் உண்மை இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு புரிதல். ஏன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 90க்கு அப்புறம் வந்து எல்லாருமே இப்படி பிள்ளைகள் வளர்க்கறதுனால இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப சுயநலவாதிகளாக இருக்காங்க. எவ்வளோ சுயநலவாதிகளாக இருக்காங்கன்னா, அந்த பிள்ளைகள் வந்து இப்போ ஒரு 90களில் பிறந்த பிள்ளைகள் இப்போ 30-35 வயசு இருப்பாங்க எல்லார் வீட்லேயும். எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு இல்லை வேலை நிமித்தமாக வெளியூருக்கெல்லாம் போயிடுவாங்க. அப்போ இந்த சகோதரர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அப்போ அவங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும், ஒரு மாதிரி ஒரு பொழுதுபோக்கு இல்லாமல் போயிடும். அப்போதான் அவங்களுக்கு புரியும், ஐயோ இதை தாண்டி நம்மளுக்கு யாராவது மனிதர்கள் இருக்காங்களான்னு பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் வால் போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த சுவர் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு உறவாட முடியாது, திடீர்னு நெருக்கமாக வர முடியாது. நம்ம எங்கே தொலைத்தோம், நம்ம சின்ன வயசுல இருந்த நெருக்கம் எங்கே போயிடுச்சுன்னு கேட்டு வாழ்நாள் ஃபுல்லும் வருத்தப்பட்டுட்டே வாழ்க்கையை கழிக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம இதை தான் யோசிக்கணும். எப்போவுமே பிள்ளைங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க, நமக்கு எல்லா உறவுகளும் வேணும். சிப்ளிங்ஸ் ரொம்ப முக்கியம், சகோதரிகள் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம வந்து எல்லாருமே இப்போ ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு 2 குழந்தையா பெற்றுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் யோசிப்போம். நம்ம குடும்ப உறவுகளை மேம்படுத்துறதுக்கு நிறைய கருத்துக்கள் நீங்களும் கொடுக்கலாம். தொடர்ந்து பேசுங்க. 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். 04449067777. இணைப்புல கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க 9789011436க்கு நீங்க SMS கூட பண்ணலாம். நாங்கள் வந்து மண்டே மட்டும்தான் ஆனால் நீங்கள் பேச முடியும். விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.